இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சந்துரு என்ன பாத்திருக்கானே தவிர என் பேரு ஊரு மத்த எந்த விவரமும் தெரியாது. மனநல பாதிக்கப்பட்டிருக்காம சரியாகி என்ன எங்கேயாவது பார்த்துட்டா நிச்சயமா காட்டி கொடுத்துருவான். அது மட்டும் இல்ல, துர்காக்கும் என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்ற? நான் இன்ஸ்பெக்டர் துர்காவா 2 நாள் அவ வீட்டுல தங்கி இருந்தப்போ என் விரல்ல போட்டிருந்த மோதிரத்தை நாங்க மிஸ் பண்ணிட்டேன். அது துர்கா கைக்கு கிடைச்சு போச்சு. ஐயோ போச்சு போச்சு. அத வச்சு அவ துப்பு தலக்க ஆரம்பிச்சிருப்பாளே. ஆமா, நிச்சயமா அவ என்ன கண்டுபிடிச்சிருவா. அது தெரியாம நீங்க வேற என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் இந்த ஊரை விட்டு போயிடுறது தான் சேஃப். நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். இப்ப இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது. சிஸ்டர் சிரிச்சாங்க. சிஸ்டரோட நிழல் சப்பாட்டுக்கு நாடு சிரிச்சேன். நான் சொல்றேன், சந்துரு மனநல சரியாகி அவன் தெளிவானாதான் ஒன்ன காட்டி தர முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நிமிஷம் இப்பவே நான் நினைச்சா உன்னை காட்டி தர முடியும். இவ்வளவு நேரம் நீ பேசினியே, அது எல்லாத்தையுமே பாண்டி மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டான். பைத்தியம் புடிச்சு போச்சு போல இருக்குது. என்ன இப்ப நான் எதுக்கு சிரிச்சேன்ற காரணம் புரியலையா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். என்ன கேட்க போற? 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2020 ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல பொள்ளாச்சி வந்தீங்களே, அது ஞாபகம் இருக்கா? பொள்ளாச்சியா? எனக்கு எந்த ஞாபகமும் இல்ல. பொள்ளாச்சினா ப்ராப்பர் பொள்ளாச்சி இல்ல, பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு பழைய கோவில். கோயிலுக்கு வந்தீங்க, வந்துட்டு போற வழியில ஏரிக்கரையில ஒரு சம்பவம் பண்ணீங்களே, இப்பவாவது ஞாபகம் வருதா? என்ன பண்ணீங்க? சிஸ்டர், அதான் நாம போனோம்ல அந்த கோயில், நம்ம பரம்பரை வைரம். வைரம் வைரம். ஹலோ, நான் ஏட்டு ராஜேந்திரன் பேசுறேன். நான் உடனே போறேன். ஓவர். ஓகே சார். சிஸ்டர், அந்த ஏட்டு நம்மள ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். வரட்டும், பாத்துக்கலாம். ஏய் நில்லு. ஏய், வா ஸ்டேஷனுக்கு. ஏய், அப்படி போடு. அடி வாங்குறதுக்குன்னே வந்திருக்கானே. ஏன் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? ஏய், ஒழுங்கா உன் வேலையா பாத்துக்கலாம்ல. எங்க சிஸ்டர் கிட்டயா முறைச்ச? நல்லா மிதிக்க. ஏத்து. இப்ப ஞாபகம் வந்துருச்சா? ஆமா, அன்னைக்கு நடந்த சம்பவம் உனக்கு எப்படி தெரியும்? சொல்றேன். அதுக்கு முன்னால நீங்க அன்னைக்கு கொலை பண்ண ஏட்டு ராஜேந்திரன் யாருன்னு தெரியுமா? துர்காவோட அப்பா.
என்னது? அந்த ஏட்டு துர்காவோட அப்பாவா? ஆமா, அவர் இறந்ததால தான் துர்காக்கு போலீஸ் பலம் கிடைச்சது. ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் உனக்கு எப்படி தெரியும்? துர்காவோட அப்பாவை அன்னைக்கு நீங்க கொலை பண்ணலனாலும் நான் கொலை பண்ணிருப்பேன். என்ன சொல்ற? நீ எதுக்காக அந்த ஆளை கொலை பண்ணணும்? முதலிரவுக்கு அப்புறம் காலையில நடந்தத முழுசா நான் உங்ககிட்ட சொல்லல. இப்ப நான் முழுசா சொல்றேன், கேளுங்க. உங்களுக்கே என்ன நடந்துச்சுன்னு புரியும். ஐயோ, மறுபடியும் பிளாஷ்பேக்கா? பிளாஷ்பேக் குட்டி பிளாஷ்பேக். ஒரே குழப்பமால இருக்குது. ஹே பாண்டி, வாய மூடு. நீ சொல்லு. சந்துரு என் துர்கா எங்கன்னு கேட்டான். நான் அமைதியா இருந்தேன். சந்துரு என்ன கோவத்துல அடிச்சதுல நான் கீழே விழுந்தேன். அப்ப சந்துரு யாருக்கோ ஃபோன் பண்ணான். அப்ப நான் பெரிய பித்தளை விளக்கெடுத்து அவன் மண்டையில அடிச்சேன்னு சொன்னேன்ல. ஆமா, நீ அடிச்சதுல அவன் ஸ்பாட் அவுட்னு நினைச்சு சென்னைக்கு வந்துட்டேன்னு சொன்னல. அப்ப சந்துரு ஃபோன் பண்ணது துர்காவோட அப்பா ஏட்டு ராஜேந்திரனுக்கு. மாப்பிள, நம்ம ஊர் கோயில்ல இருந்த வைரத்தை ஒரு கும்பல் திருடிட்டு போறாங்களாம். ஏரிக்கரை பக்கமா தான் போயிட்டு இருக்காங்களாம். நான் அவசரமா போக வேண்டியிருக்கு. அவளை ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வைங்க. நான் வந்து பாக்குறேன் மாப்பிள. வா. சொன்ன பேச்ச கேட்டிருக்கலாம். துர்கா அப்பாவை கொலை பண்ணதா நான் அவரை தேடி வந்தேன். ஏன் நல்ல நேரம் அவரை நீங்க கொலை பண்ணிட்டீங்க. ஆனா உங்க கெட்ட நேரம் நீங்க கார்ல இருந்து இறங்குனதுல இருந்து துர்கா அப்பாவை கொன்னுட்டு அதே கார்ல ஏறி போனது வரைக்கும் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். சிஸ்டர் போச்சு, சிஸ்டர் எல்லாம் போச்சு. தெய்வம் நின்னு கொல்லும்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல இருக்குது. பிளான் பண்ணிலாம் வீடியோ எடுக்கல. பின்னாடி எதுக்கும் தேவைப்படுமோன்னு எடுத்து வச்ச. அது வீணா போல. அது இப்ப யூஸ் ஆகுது.